இன்னைக்கு பைபிள் ரீடிங் பார்க்கலாமா? டெய்லி வித் பைபிளில் இன்னைக்கு டே 36. மை செல்ஃப் ஃபியூச்சர் ஜார்ஜ் முல்லர். இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிற அதிகாரங்கள் புக் ஆஃப் எக்ஸோடஸில் சாப்டர் 28லேருந்து 30 வரைக்கும் வாசிக்கலாம். இது 3 அதிகாரங்களில் சில விஷயங்களை அங்கே நம்ம தெளிவாக வாசிக்கலாம். அதில் புக் ஆஃப் எக்ஸோடஸில் சாப்டர் 28ல் ஆரோனையும் ஆரோனுடைய குடும்பத்தையும் ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கிற விஷயத்தை குறித்து ஆண்டவர் அங்கே பேசுகிறதையும், அதை தொடர்ச்சியாக ஆரோனுடைய குடும்பத்திற்கு ஊழியக்காரர்களுக்கு அவர்கள் அணிய வேண்டிய உடைகளை பற்றி இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுது. ஏபோத் எப்படி செய்யணும், ஊரிம் தும்பிம் என்பவைகளை பற்றியும், பசும்பொன் பட்டயத்தை பற்றியும் இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுது. அதை தொடர்ச்சியாக புக் ஆஃப் எக்ஸோடஸில் சாப்டர் 29ல் ஆசாரியர்களை பரிசுத்தப்படுத்தும் பலிகளும் சடங்குகளை பற்றியும், அதை தொடர்ச்சியாக நித்திய சர்வாங்க தகன பலியை பற்றியும், இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் தேவன் எப்போதும் வாசமாய் இருப்பார்ன்ற ஒரு வாக்கு தத்துவத்தையும் அங்கே மோசேக்கு ஆண்டவர் தராங்க. அதை தொடர்ச்சியாக புக் ஆஃப் எக்ஸோடஸில் 30ல் சில காரியங்களை செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாங்க. அது தூபபீடம் எப்படி செய்யணும், தனி மனிதனை மீட்கும் பொருள் அப்படின்றத காரியத்தை குறித்தும், அதை தொடர்ச்சியாக வெண்கல தொட்டியை பற்றியும், பரிசுத்த அபிஷேக எண்ணெயை பற்றியும், பரிசுத்த தூப வர்க்கங்களை குறித்தும் இந்த அதிகாரங்களை வாசிக்கலாம். 28வது அதிகாரம், 29வது அதிகாரம், 30வது அதிகாரம் இது ஊழியக்காரர்களை குறித்தும் அவர்கள் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஊழியங்களை குறித்தும் இங்கே தெளிவாக சில காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு. அதை பொறுமையாக வாசித்து பாருங்கள். இது பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் மோசேவுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசரிப்பு ஊழியத்தை குறித்து இன்றைக்கி வாசித்து இருக்கிறோம். இது பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காரியம் புதுசாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.